மேக்ஸ்ன்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்ம கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன்டு டெசிமல் அண்ட் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் த டெசிமல் எக்ஸ்பென்ஷன். நமக்கு சில ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் பிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நம்ம டெசிமலாக, அதாவது பாயிண்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது டெர்மினேட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங்கா, இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். இதில் 4 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெசிமல் நம்பராக மாற்றணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி இதோட கோஷன்ட்டை எடுத்து எழுதணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் சாப்டர்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம். 2/7. இதில் நியூமரேட்டரில் 2 இருக்குது, 7 டினாமினேட்டரில் இருக்குது. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். இந்த 7 வெளியே போடுங்க, இந்த 2 உள்ளே போடுங்க. 7ஆல் இந்த 2 டிவைட் பண்ண போகிறோம். இந்த 7 விட 2 சின்ன நம்பர், அதனால் டிவைட் பண்ண முடியாது. அதனால ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். இப்போது 20ல் 7 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 20 வராது. 2 7s are 14. 20ல் 14 மைனஸ் பண்ணுறோம், 6 கிடைக்குது. இப்போது 6 7 விட சின்ன நம்பர், அதனால எகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 8s are 56. இப்போது இதை மைனஸ் பண்ணோம்னா 4 கிடைக்குது. எகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போது 7 5s are 35. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5 கிடைக்குது. எகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போது 7 7s are 49. இதை மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 1 கிடைக்குது. எகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போது 1 7s are 7. இதை மைனஸ் பண்ணோம்னா 3 கிடைக்குது. பாயிண்ட் இருக்கிறதுனால எகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போது 30. 4 7s are 28. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்குது. அதோட இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் கொடுத்த அதே சேம் 20 கிடச்சிருச்சு. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிப்பீட்டடாக அதே ஆன்சர்ஸ் திரும்ப கிடைக்கும். அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை மீண்டும் டிவைட் செஞ்சோம்னா இதே ஆன்சர்ஸ் தான் கிடைக்கிறதுனால அந்த ஆன்சர்ஸை இதுக்கு பக்கத்தில் எழுதிக்குவோம். 2 8 5 7 1 4 அப்படியே திரும்ப திரும்ப வரும். ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 0 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 சேர்த்துக்கலாம். 0.285714. அதே ரிப்பீட்டாக எழுதிக்குவோம். 285714. ஆன்சரை எப்படி எடுத்து எழுதணும்னா ஈக்குவல் டு 0.285714. இது ரிப்பீட்டடாக வரதுனால இது தலையில் ஒரு லைன் பண்ணிடுங்க. கொஸ்டினில் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம இது டெர்மினேட்டிங்கா நாட் டெர்மினேட்டிங்கான்னு சொல்லணும். இப்போது 0 நமக்கு ரிமைண்டர் கிடைக்கல. 0 கிடச்சிருந்துச்சுன்னா டெர்மினேட்டிங்னு எழுதலாம். ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். நான் டெர்மினேட்டிங். இப்போது இது திரும்ப திரும்ப வர்றதுனால, அதே ஆன்சர்ஸ் வர்றதுனால ரெக்கரிங் அப்படின்னு எழுதணும். இவ்வளவுதான் இந்த சம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம். -5 3/11. இப்போது இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நம்ம ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றணும். இப்போது இந்த -5 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -55 கிடைக்குது. இந்த கிடைக்கிற இந்த ஆன்சரை இந்த 3ஆல் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது 58 பை இந்த 11 போட்டுக்கணும். எப்படி செஞ்சோம்? 11ஆல் இந்த 5 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 55 கிடைக்கும். அந்த 55ஓட இந்த 3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 58 பை 11. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நமக்கு 58/11 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் நம்பர் கிடச்சிருச்சு. இதை நம்ம டெசிமலாக மாற்றணும். டெசிமலாக மாற்றணும்னா நம்ம டிவைட் பண்ணணும். இந்த 11 வெளியே போட்டுக்கிறோம், இந்த 58 உள்ளே போட்டுக்கிறோம். இப்போது 11 டேபிளால் 58 டிவைட் பண்ண போகிறோம். 5 11s are 55. இப்போது இதை மைனஸ் பண்ணோம்னா 3 ஆன்சர்.
இப்போது நமக்கு 3 வந்து 11 விட சின்ன நம்பர், அதனால ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்க 2 11s are 22. 30ல் 22 போயிடுச்சுன்னா 8. இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கலாம். இப்போ 7 11s are 77. இப்போ 3 ஆன்சர் கிடைக்குது. திரும்பவும் again ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 2 11s are 22. இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 8 கிடைக்குது. திரும்பவும் again ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 11s are 77. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும். இப்போ 0. இப்போ பாருங்க ரிப்பீட்டடாக திரும்பவும் வரும் பாருங்க. 2 11s are 22. இப்போ பேலன்ஸ் 8. டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2727 அப்படின்னு நமக்கு ஆன்சர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஸ்டாப் பண்ணிவிடும். ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. இப்போது நான் ஆன்சர் எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போது இது 2727 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால டாட் 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 அப்படியே வச்சுட்டேன். இப்போது ஆன்சரை எடுத்து எழுதுவோம். 5.27. 27ங்கிறது ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால அது தலையில் ஒரு அண்டர்லைன் பண்ணியாச்சு. கொஸ்டினில் -58 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஆன்சரில் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இதோட ஆன்சர் வந்து ரிமைண்டர் 0 வராததுனால இது நாட் டெர்மினேட்டிங் அப்படின்னு எழுதணும். அடுத்ததா இதோட ஆன்சர் ரிப்பீட்டடாக வர்றதுனால அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 22/3. இந்த சம்மையும் நம்ம டிவைட் பண்ணி தான் போடணும். இந்த 3யை வெளியே போட்டுக்கணும், இந்த 22வை உள்ளே போட்டுக்கணும். இப்போது 3 டேபிளில் 7 times 21. இதை மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். 1 வந்து 3யை விட சின்ன நம்பர், அதனால் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்குவோம். 3 3s are 9. இதை மைனஸ் பண்ணால் 1. இப்போது திரும்பவும் பாயிண்ட் இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 3 3s are 9. இதை மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கிது. திரும்பவும் 0. திரும்பவும் 3 3s are 9. அப்படியே 3ங்கிற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். 3 3s are 9. இதை மைனஸ் பண்ணால் 1. திரும்பவும் 0. திரும்பவும் அதே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால டாட் 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 அப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 7.333 அண்ட் 7 அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால டாட் டாட் வச்சுக்கிறோம். இப்போ ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா ஈக்குவல் டு 7.3 அப்படின்னு சொல்லி 3க்கு மேலே ஒரு கோடு போட்டுடலாம், லைன் போட்டுடலாம். கொஸ்டினில் ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இதோட ஆன்சர் வந்து நமக்கு ரிமைண்டர் 0 ஆகலை, அதனால நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு எழுதிடுவோம். 3ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சா, அதனால அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு எழுதிடணும். தட்ஸ் ஆல். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 4th சப்டிவிஷன் கொஸ்டின் 327/200. இப்போது இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதையும் சேம் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். டிவிஷன் பண்ண போகிறோம். இந்த 200 வெளியே போடுறோம். அடுத்ததா இந்த 327 உள்ளே போடுறோம். ஓகேவா? இப்போது 200 வந்து 1 times டிவிஷன் ஆகும். 1 200s are 200. இதை மைனஸ் பண்ணுறேன். 7 2 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. இந்த 200 விட இந்த 127 சின்ன நம்பர், அதனால பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இது 200 டேபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அதனால இதை நான் வந்து 2 டேபிளாக கன்சிடர் பண்ணி 6 2s are 12 அப்படின்னு இதை நான் போடுறேன். இப்போது 200ல் உள்ள 2 ஜீரோவையும் போட்டுக்கிறேன், இந்த 2 ஜீரோவையும். இப்போ இதை நான் மைனஸ் பண்ண போகிறேன். 0 7 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 0 கிடைக்கும். இந்த 200 விட இந்த 70 வந்து சின்ன நம்பர், அதனால இதுக்கு ஒரு 0 சேர்த்துக்க போகிறோம். 200ஆல் 700 இப்போ டிவைட் பண்ணணும். அப்போது 3 2s are 6ன்னு வரும், 4 2s are 8ன்னு வரும். அப்போது 7ஐ விட 8 பெரிய நம்பர். அப்போது 3 2s are 6 அப்படின்னு இப்போ நான் போடுறேன். அப்போது 3 2s are 6, இந்த 2 ஜீரோவையும் போட்டாச்சு. இப்போது 600 ஆயிடுச்சா? 700ல் 600 போயிடுச்சுன்னா 100. இப்போது 100ம் 200 விட சின்ன நம்பர்,
இப்போது இதுக்கும் ஒரு ஜீரோ சேர்க்க போகிறோம். 200ஆல் இப்போ 1000 டிவைட் பண்ணுறோம். இப்போது 5 2s are 10. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஜீரோவையும் சேர்த்துக்கலாம். இதை மைனஸ் பண்ணால் ஜீரோ கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 1.635. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்டேட் த கைண்ட் ஆஃப் த டெசிமல் எக்ஸ்பென்ஷன். அப்போ இது டெர்மினேட்டிங், ஏன்னா இதோட ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடைச்சிருச்சு, அதனால டெர்மினேட்டிங் எழுதிக்கங்க. தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம், எக்ஸ்பிரஸ் 1/3 இன் டெசிமல் ஃபார்ம், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 1/3 டிவைடும் பண்ணணும், அடுத்தது லென்த் ஆஃப் த பீரியடும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சொல்யூஷன்ல கிவன் எடுத்து எழுதிக்கலாம். 1/13 அப்படின்னா 1 வந்து 13ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 13 வெளியே போட்டுக்கோங்க, இந்த 1 வந்து உள்ளே போட்டுக்கோங்க. இப்போது இந்த 13ஆல் 1 வந்து டிவைட் பண்ணணும். 1 வந்து சின்ன நம்பர், அதனால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 1க்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போவும் 13 விட 10 வந்து சின்ன நம்பர், அதனால் இன்னொரு ஜீரோவை சேர்த்துக்கிட்டு 10க்கு பக்கத்தில் இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். 100 இருக்குது. இந்த 100ல் 13 வந்து டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 7 13s are 91. இப்போது 100ல் 91 போயிடுச்சுன்னா 9. இப்போ திரும்பவும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம். இந்த 90யை 13ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது 6ஆல் டிவைட் பண்ணலாம். பாருங்கள், 6 3s are 18, பேலன்ஸ் 1, 1 6 are 6, 6 1 7. இதை மைனஸ் பண்ணோம்னா நம்ம பேரோ பண்ணணும். அப்போ 2 கிடைக்கிது. இங்கே 8ல் 7 படிச்சுன்னா 1. இப்போது 13 விட இந்த 12 சின்ன நம்பர், அதனால் 12க்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 120. இப்போ இதை டிவைட் பண்ணணும். இப்போது 13ல் வந்து 9 டைம்ஸ் வந்து 117 வரும். பாருங்கள், 9 3s are 27, பேலன்ஸ் 2, 1 9s are 9, 9 2 11. இப்போது 117. ஓகேங்களா? இதை மைனஸ் பண்ணோம்னா 3. இப்போது இது கூட இன்னொரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். 13 2s are 26. இப்போது இதை மைனஸ் பண்ணோம்னா 4. இது கூட இன்னொரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். 3 13s are 39. இதை மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஸ்டின்லேயும் 1 தான் இருந்துச்சு. இதை டிவைட் செய்தோம்னா அதே ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகும். பாருங்க, இது கூட நான் இப்போ ஜீரோ சேர்க்க போகிறேன். இந்த 10 வந்து 13 விட சின்ன நம்பர், அதனால் இது கூட ஒரு ஜீரோ சேர்க்கணும். அதனால் மேலேயும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 100 கிடச்சிருது. இதை 13 டேபிளால் 7 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 91 கிடைக்கும். திரும்பவும் இதே நம்பர் தான் ரிப்பீட்டாக கிடைக்கும். அதனால் இந்த ஆன்சரையே திருப்பி எழுதிக்குவோம். 7 6 9, இந்த 2 3 அப்படி போட்டுக்குவோம். இது திரும்ப திரும்ப அதே தான் கிடைக்கும். ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. 0.07693 எழுதிக்கிட்டு இது ரிப்பீட்டடாக வர்றதுனால இது மேலே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டினில் லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த அண்டர்லைனுக்கு கீழே உள்ள நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. Length of period of decimal equal to 6. That's all. Third sum, express the rational number 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence write 71/33 in recurring decimal form. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/11 யூஸ் பண்ணி இந்த 1/33 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 1/33 வச்சு இந்த 71/33 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1/11க்கு ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம இதை டிவைட் பண்ணணும். சொல்யூஷன்ல எழுதிக்கங்க. 1/11 இதை நம்ம இப்போ டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த 11 வந்து வெளியே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 1 வந்து உள்ளே போட்டுக்கோங்க. 11 வந்து பெரிய நம்பர், 1 வந்து சின்ன நம்பர், அதனால் இதை டிவைட் பண்ண முடியாது.
ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுவோம். இப்போ 10 இது 11 விட 10 வந்து சின்ன நம்பர். அதனால இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஜீரோவை ஆட் பண்ணணும். அதனால மேலே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணி இங்கே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிடுவோம். இப்போது 11 விட பெரிய நம்பர் கிடச்சிருச்சு. இப்போது 11 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். 9 11s are 99. 100ல் 99 போயிடுச்சுன்னா 1. இப்போ திரும்பவும் ஒரு ஜீரோ சேர்க்கணும். இந்த 10 வந்து 11 விட சின்ன நம்பர். அதனால திரும்பவும் இதுக்கு ஒரு ஜீரோ சேர்க்கணும். அதனால மேலே ஒரு ஜீரோ போட்டுட்டு கீழே ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ 9 11s are 99. 100ல் 99 போயிடுச்சுன்னா 1. இப்போ திரும்பவும் ஒரு ஜீரோ சேர்க்குறோம். அது 11 விட சின்ன நம்பர். அதனால திரும்பவும் இன்னொரு ஜீரோ சேர்க்கணும். இப்போ கீழே ஒரு ஜீரோ, அது போல் மேலே ஒரு ஜீரோ. இப்போது திரும்பவும் 9 11s are 99 வரும். இந்த 99ஐ 100லேருந்து மைனஸ் பண்ணா 1 கிடைக்கும். திரும்ப திரும்ப அதே நம்பர் தான் வரும். அதனால நம்ம டாட் 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 வச்சுக்கலாம். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ போட்டுக்கலாம். 0.909009 டாட் 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 திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. 1/11 ஈக்குவல் டு இந்த நம்பர் ரெக்கரிங் ஆகிட்டு இருக்கிறதுனால 0.09 அப்படின்னு எழுதிட்டு 9க்கு மேலே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு இந்த 1/33 போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதை எப்படி போடலாம்னா இந்த 1/33 நான் இப்படி எழுதிக்க போகிறேன். ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 1/11. இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். இந்த 3யும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 33 கிடைக்கும். அடுத்ததாக இந்த 1/3 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இப்போது இந்த 1/11க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் அப்படியே எழுதிக்குவோம். 0.090909 டாட் 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 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணணும். இந்த 3ஐ வந்து வெளியே போட்டுக்கலாம். இந்த 0.0909 இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இப்படியும் நம்ம டைரெக்டாக டிவிஷன் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 3ஐ வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை கிராஸ் டிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 0வோட டிவைட் ஆகும்போது 0 கிடைக்கும். இதுவும் 0 ஆகிடும். 3 3s are 9. திரும்பவும் 0, திரும்பவும் 3 3s are 9, திரும்பவும் ஒரு 0, திரும்பவும் 3 3s are 9. இப்படியே இது போயிட்டே இருக்கும். கிடைச்சிருக்கிற ஆன்சரையும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போது 1/33 ஈக்குவல் டு இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 0.03. இது திரும்ப திரும்ப அதே நம்பர் ரிப்பீட் ஆகுறதுனால மேலே ஒரு பார் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 1/33 இதுக்கு வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை வச்சு இந்த 71/33 கண்டுபிடிக்கணும். இப்போ எடுத்து எழுதிக்குவோம். 71/33 இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா டிவைட் பண்ணணும். இந்த 33ஐ வெளியே போட்டுக்கலாம். இந்த 71ஐ உள்ளே போட்டுடலாம். 2 33s are 66. இப்போது இதை மைனஸ் பண்ணோம்னா பேரோ வாங்கணும். பேரோ வாங்கணும்னா 11ல் 6 போயிடுச்சுன்னா இப்போது இதை வந்து பாயிண்ட் வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா டெசிமலாக மாறிடும். நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன் தேவைப்படுது. அதனால் அப்படியே எடுத்து எழுதி இந்த குவேஷன்ட்டில் இருக்கிற 2ஐ வந்து இங்கே போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ரிமைண்டர் உள்ள 5ஐ வந்து மேலே போட்டுக்கலாம். இந்த டிவைசர் 33ஐ வந்து கீழே எழுதிக்கலாம். இப்போது 2 + இந்த 5/33ஐ 5ஐ போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/33 அப்படின்னு போட போகிறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இதை இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இந்த 1/33க்கு பதிலாக இந்த கண்டுபிடிச்சிக்கோம் பாருங்கள், இந்த ஆன்சர் இதை எடுத்து எழுதிக்குவோம். இப்படி எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 2 + 5 இந்த 1/33க்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் கண்டுபிடிச்சிக்க இந்த ஆன்சர் 0.03 பார். அடுத்ததா ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் இந்த 5ஐயும் அப்படியே போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பருக்கு நம்ம 0.03 இந்த பாருக்கு பதிலாக திரும்பவும் 0303 போட்டுக்கிறோம். அடுத்ததா இந்த 2 அப்படியே போட்டுடுங்க. ப்ளஸ் இந்த 5 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை ஆகும்போது 0 5s are 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க.
அப்புறம் 03 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15 கிடைக்குது. அடுத்து 03 மல்டிப்ளை பண்ணும்போது 15 கிடைக்கும். இப்படி ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். இந்த 2 போட்டுக்கலாம். இப்போ இந்த 0க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும். இப்போ 40 நான் போட்டுக்கிறேன். அடுத்ததா இந்த 0.1515 வந்து ஆட் பண்ணலாம். 1515 இது ஆட் பண்ணோம்னா 5, இது 1515, இந்த 2 அப்படியே வரும். 2.1515 இப்போ 2.1515 இந்த 15ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா 2.15 போட்டு மேலே ஒரு பார் போட்டுடணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ இந்த 71/33 ஈக்குவல் டு 2.15 மேலே பார். Fourth sum, express the following decimal expression into rational numbers. இந்த கொஸ்டின்ல டெசிமல் நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸாக மாற்றணும். இதுக்கு ஒரு 6 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டினை பார்ப்போம். 0.24 பார் இது வந்து டெசிமல் நம்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ரேஷனல் நம்பராக மாற்றணும். ரேஷனல் நம்பர்னால் என்னென்னா P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். மேலே வந்து நியூமரேட்டர் இருக்கும், கீழே வந்து டினாமினேட்டர் இருக்கும். கிவனில் வந்து கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 0.24 பார். இப்போ பார் வந்து இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இந்த 24 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி எழுதிக்கலாம்டா 0.242424 இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த வந்து 0.24 இருக்குல்ல, இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0.242424 டாட் டாட் டாட். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பாருக்கு கீழே 2 டிஜிட் இருக்குது பாருங்கள். இப்போது இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ஈக்குவல்ட்டுக்கு 2 சைடையுமே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல உங்களுக்கு? இப்போது ஈக்குவேஷன் 1 × 100 இம்ப்ளைஸ், இப்போ பாருங்கள் 100 × x 100x ஈக்குவல் டு, இப்போது இந்த நம்பரை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 24.2424 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 100x ஈக்குவல் டு 24.2424 அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்தது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம எழுதணும் 0 பாயிண்ட். ஓகேங்களா? 2424. அடுத்ததாக இதை மைனஸ் பண்ணுவோம். இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது 24 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 100லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது 100ல் 1 போயிடுச்சுன்னா 99 எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போது இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த 24 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த 99 மல்டிப்ளையில் உள்ளது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். இப்போது எக்ஸை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. எக்ஸ்னா என்னது? இந்த 0.24 பார். அது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். தேர்ஃபோர் 0.24 ஹோல் பார் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க 24/99. இவ்வளோதான் இந்த சம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனை பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 2.327 ஹோல் பார். இந்த ஹோல் பாருக்கு கீழே உள்ள இந்த நம்பர்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது சொல்யூஷனில் கிவன்ல லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.327 அதை எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே பார் இருக்கிறதுனால நம்ம ரிப்பீட்டடாக எழுதிக்குவோம். இந்த 327 திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால டாட் 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 வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த பாருக்கு கீழே வந்து 3 டிஜிட் இருக்குங்க பாருங்கள். 1 2 3. இப்போது 3 0வால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
3 0 உள்ள நம்பர் எது 1000. அப்போ 1000ஆல இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். எழுதிக்கங்க ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 1000. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை நம்ம 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடையுமே 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1000 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் 1000x ஈக்குவல் டு இப்போ இந்த நம்பரை 1000ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி 1 2 3 இங்கே வந்து வரும் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2 இவ பாயிண்ட் போடாமல் இந்த 3யை போட்டுடலாம். 2 7. இப்போ 3 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் வரப்போகுது. இந்த இடத்துல பாயிண்ட் போடணும். ஓகேவா? அடுத்தது இந்த 3 2 7 அப்படியே எழுதிக்கங்க. 3 2 7 3 2 7 டாட் 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 ஏன்னா திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிற அர்த்தம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ஆ வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2வை வந்து ஈக்குவேஷன் 1ஆல சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எழுதிக்கங்க ஈக்குவேஷன் 2 சப்ராக்ஷன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 2 என்னது இந்த 1000x. இதை எடுத்து எழுதுவோம். 1000x ஈக்குவல் டு 2327.327. இப்போ அடுத்ததா இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம். இந்த எக்ஸுக்கு நேராக எக்ஸை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு நேராக எழுதணும். 2.327 டாட் டாட். இப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். மேலே 1000x இருக்கு, கீழே வந்து வெறும் எக்ஸ் பாருங்க. வெறும் எக்ஸ் இருந்துச்சுன்னா 1x அப்படின்னு அர்த்தம். இப்போ 1000லேருந்து இந்த 1xை வந்து மைனஸ் பண்ணோம்னா 999x ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த சைடில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அதனால அது அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த 327 327 கேன்சல் ஆகிடும். இப்போ 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா 5. அடுத்தது இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 3 அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போது இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2325 இந்த நம்பரை போட்டுட்டு பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 999 வந்து இங்கே டிவிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்னா என்னது இந்த 2.327 பார். therefore 2.327 whole bar equal to இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 2325 by 999. that's all. அடுத்ததா third subdivision question -5.132. இதில் வந்து ஹோல் பார் இல்லை. அதனால இதில் உள்ள பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இந்த டெசிமல்லேருந்து இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றலான்னு பாருங்கள். கிவனில் let x is equal to -5.132 அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அதனால -5.132 அப்படின்னு எழுதிட்டு by 1 அப்படின்னு எழுதிக்கங்க. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குங்களா, அதனால 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மேலே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டுக்கோங்க. பை 1000. இப்போது மேலே உள்ள நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது மேலே உள்ள நம்பரை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி போகும். 5 1 3 2 இப்போ தள்ளி போகுதுங்களா. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0 வரும். அதனால அது போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ கீழே 1ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000. இந்த ஆன்சரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை 2 டேபிளால் பண்ணணும்னா 5 2s are 10. 2 0வையும் அப்படியே போட்டுடுவோம். இப்போ மேலேயும் 2 டேபிளால் பண்ணுறோம். 2 2s are 4. பேலன்ஸ் 1ங்களா. இப்போ 11. 5 2s are 10. பேலன்ஸ் 1 வருதா 13. அப்போது 6 2s are 12. பேலன்ஸ் 1 இருக்குது. திரும்பவும் 6 2s are 12. இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள்லேயே அகைன் 2 2s are 4. பேலன்ஸ் 1. 5 2s are 10. இந்த 0 போட்டுக்கலாம். அதே போல் இதையும் 2 டேபிளில் பண்ணலாம். 1 2s are 2. 2 2s are 4. பேலன்ஸ் 1. 16 ஆகும். 8 2s are 16. இங்கே 6 இருக்குது. 3 2s are 6. அடுத்ததா இந்த கிடச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் போட்டுக்கோங்க. -1283
by 250. ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. therefore minus 5.132 equal to நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். -1283 by 250. that's all. இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் fourth subdivision 3.17 பார். இப்போ 7க்கு மேல பார் இருக்கு. சொல்யூஷன் எழுதிக்கங்க. let x is equal to இந்த கொஸ்டின் அப்படி எடுத்து எழுதிக்குவோம். 3.17 பார். இந்த பார் வந்து 7க்கு மேல இருக்கிறதுனால அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 777 டாட் 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 போட்டுக்கோங்க. இப்போ பார் வந்து ஒரு நம்பருக்கு மேல இருக்கிறதுனால நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இத வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் 10ஆல மல்டிப்ளை பண்றோம். 10 into x 10x ஈக்குவல் டு இந்த நம்பரை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி போகும். இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 31.777 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் போதும், அதுக்கப்புறம் போட தேவையில்லை. இங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 2 சப்ராக்ட் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 2வை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 10x ஈக்குவல் டு 31.777. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸுக்கு நேராக எக்ஸை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ 3 பாயிண்ட், அப்போ பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி எடுத்து எழுதணும். 3.1777. இப்போ டாட் 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 போட்டுக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது, அதனால 0, இந்த ரெண்டுத்தையும் 0, இதுவும் 0. இப்போ 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 பாயிண்ட். இப்போ 1ல் வந்து 3 போகாது, வேரோ பண்றோம். 11, 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. இப்போ இங்க 2 இருக்கும், 2 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் போட்டுக்கலாம். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 9x ஈக்குவல் டு 28.6 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவை எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 28.6. இந்த 0 வேல்யூ இல்லை, அதனால போட தேவையில்லை. பை 9. இப்போ எக்ஸோட வேல்யூல பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா 0.6 அப்படின்னு இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 போட்டு மல்டிப்ளை பண்றோம். மேல 10ன்னா கீழேயும் 10ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும். இந்த மேலே உள்ள நம்பரை 10ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். 286 பை 9 into 10 90. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 டேபிளால். 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அடுத்தது இதையும் 2 டேபிளாலேயே 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6. எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. 143 by 45. ஃபைனலா இந்த கொஸ்டின் என்னது? 3.17 பார் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 143 by 45. தட்ஸ் ஆல். அடுத்தது நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 17.215. இந்த 15ல வந்து அண்டர்லைன் ஆயிருக்கு, அதனால இந்த 15 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். லெட் x is equal to 17.215. இந்த 15 வந்து அண்டர்லைன் ஆயிருக்குது, அப்போ 1515 அப்படின்னு ரிப்பீட்டா எழுதிக்கங்க. டாட் டாட் டாட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இங்க 2 நம்பருக்கு மேல வந்து அண்டர்லைன் ஆயிருக்கிறதுனால இதை வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 into 100. இப்போ இதோட ரெண்டு சைடையும் நம்ம வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 100 into x 100x ஈக்குவல் டு இப்போ இந்த நம்பரை 100ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 1721
51515 அப்படின்னு போடணும். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும். அதனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1ஆல சப்ராக்ட் பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். எடுத்து எழுதிக்கங்க. ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிக்குவோம். 100x ஈக்குவல் டு 1721.515. இப்போ ஈக்குவேஷன் 1 போட்டுக்கலாம். எக்ஸுக்கு நேராக இந்த எக்ஸை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி எடுத்து எழுதுங்க 17. ஓகேங்களா? இந்த 2க்கு நேராக 1ஐயும் 1க்கு நேராக 7ஐயும் போட்டு பாயிண்ட் இந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் இருக்கு பாருங்க 215 அதை எடுத்து எழுதிக்கலாம். 215 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும், அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நம்பர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால 0 0. இந்த 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. இந்த பாயிண்ட் இங்கே 1ல் 7 போகாது, பாரோ வாங்கினா 11, 11ல் 7 போயிடுச்சுன்னா 4. இங்கே 1 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அடுத்தது இந்த 7 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 1. இப்போ இந்த 100ல் எக்ஸ் போயிடுச்சுன்னா 99x. இப்போ நமக்கு எக்ஸ் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 1704.3. இந்த 2 0 வேண்டாம். அப்புறம் பை இந்த 99 போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ எதுனா செய்யலாம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, அதனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 மேலே 10னா கீழேயும் 10ஆல். இப்போது இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இது ஒரு டிஜிட் நகர்ந்து போயிடும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 1704 இந்த 3 பை 99 into 10 990. இப்போ இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிளால் 3 3s are 9, 3 3s are 9, இந்த 0 மேலேயும் 3 டேபிளாலேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 3s are 15, பேலன்ஸ் 2. 6 3s are 18, பேலன்ஸ் 2. 8 3s are 24. அடுத்தது 1 3s are 3. இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5681 பை 330. ஓகேவா? இப்போ எக்ஸ் என்னது? நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் 17.215 பார் ஈக்குவல் டு 5681 by 330. தட்ஸ் ஆல். இதோடு இந்த சமம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 4th subdivision question. -21.2137 பார். இப்போ 7க்கு மேலே பார் இருக்குது, அது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். கிவன்ல லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -21.2137. இந்த 7 வந்து பார் இருக்கிறதுனால ரிப்பீட் ஆகுது. இதை எப்படி எழுதிக்கலாம்னா -21.21377 ... இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன செய்ய போறோம்னா, இந்த பாருக்கு கீழே வந்து ஒரு டிஜிட் நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 10 இம்ப்ளைஸ் 10ஆல் ஈக்குவல்ட்டுக்கு 2 சைடும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 10 into x 10x. அது போல் அந்த சைடை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். ஓகேவா? எழுதிக்கங்க. 212.137 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும். ... இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து மைனஸ் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 10x மைனஸ் இந்த எக்ஸ் போட்டாச்சு. அடுத்தது ஈக்குவல் டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எடுத்து எழுதிக்குவோம். -212.137 மைனஸ் அடுத்ததா இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த -21.213 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் போதும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எடுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். -212.137
அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி எழுதணும். 21.213 இதை மைனஸ் பண்ணும். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, இங்கே 1ல் 2 போகாது, கடன் வாங்கினோம்னா 11, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9 பாயிண்ட். இங்கே வந்து 1 இருக்கும், 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, இங்கே வந்து 1 இருக்கும், 1ல் வந்து 2 போகாது, அப்போது கடன் வாங்கினோம்னா 11, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் 1, அந்த 1 போட்டுக்கலாம். மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 190.924. இப்போது 10xல எக்ஸ் போயிடுச்சுன்னா 9x. இப்போது நமக்கு எக்ஸ் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 190.924 பை இங்கே உள்ள பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, அப்போது 30 போட்டு ரிமூவ் பண்ணலாம். 30னா 1000, மேலே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி போகும். எடுத்து எழுதிக்கலாம். 190.924 பை இந்த 9 into 1000 9000. இதை கேன்சல் பண்ணலாம், ஆனால் உங்கள் புக்கில் வந்து இதான் ஆன்சராக இருக்குது, அதனால கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் 21.2137 பார். இதோட ரேஷனல் நம்பர் இதுதான். தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிடுச்சு. 5th sum. Without the actual division, find which of the following rational numbers having terminating decimal expansion. இதில் 4 subdivision question கொடுத்துருக்குறாங்க. இதில் terminating expansion எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம டெர்மினேட்டிங் எக்ஸ்பென்ஷனை இதில் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பென்ஷனை கண்டுபிடிக்க நார்மலாக நம்ம டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க கூடாதான், வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சம்மை வந்து ஆக்சுவல் டிவிஷனில் இல்லாமல் போடணும். அது எப்படி போடுறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P by 2 power m into 5 power n. ஓகேங்களா? இப்போது இந்த P இருக்குது பாருங்கள் நியூமரேட்டரில், இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது 2ஆகவும் 5ஆகவும் தான் இருக்கணும். இல்லை 2 into 5 இப்படி இருக்கலாம், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். 2 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல உங்களுக்கு? அப்படி இருந்துச்சுன்னா அது டெர்மினேட்டிங். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் வேறு ப்ரைம் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது டெர்மினேட்டிங்னா என்னன்னு ஆக்சுவலாக ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இன்னொருத்தர சொல்கிறேன். நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது டெர்மினேட்டிங். 0 வராமல் அது அப்படியே டிவிஷன் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம். 7/128 அப்படின்னு இருக்குது. இப்போ சொல்யூஷன் எழுதிக்குவோம். கிவனில் 7/128 ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே போட்டுக்கலாம். இப்போது நம்ம டினாமினேட்டர் மட்டும்தான் இப்போ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 128 இதில் உள்ள லாஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால லோவஸ்ட் ப்ரைம் நம்பர் எடுத்து போடுவோம். 2ஆல் இப்போ சால்வ் பண்ணுவோம். 6 2s are 12, 4 2s are 8. அதை 2ஆல் பண்ணோம்னா 3 2s are 6, 2 2s are 4. இதை 2ஆல் பண்ணோம்னா 1 2s are 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12. இதை 2ஆல் பண்ணோம்னா 8 2s are 16. இதை 2ஆல் பண்ணோம்னா 4 2s are 8. இதை 2ஆல் 2 2s are 4. இதை 2ஆல் 1 2s are. இது மாதிரி 1 வர வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போது எல்லாமே 2 டேபிள். இப்போ எழுதிக்கலாம். இதை அப்படியே கவுண்ட் பண்ணி 2 பவர் 1 2 3 4 5 6 7. இப்போ 7 2 இருக்குது. இப்போ 2 பவர் 7 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் டினாமினேட்டரில் இங்கே 2 வந்திருக்குது. 2 வந்திருந்தால் அது டெர்மினேட்டிங். நாம் சால்வ் பண்ண ஆன்சர்லேயும் 2 வந்திருக்கிறதுனால எடுத்து எழுதிக்கோங்க. therefore 7/128 இந்த கொஸ்டின் எழுதிட்டு இஸ் டெர்மினேட்டிங். தட்ஸ் ஆல். இப்போ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 21/15. ஓகேங்களா? இப்போது சொல்யூஷன் எழுதிக்குவோம். கிவனில் 21/15
15 எழுதிட்டு இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும். அதனால இது 3 டேபிள்ல கேன்சல் ஆகுறதுனால இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5 3s are 15, 7 3s are 21. 7/5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது. எடுத்து எழுதிக்குவோம் 7/5ன்னு. இப்போ 5 வந்து டினாமினேட்டர்ல வந்திருக்கிறதுனால இதுவும் டெர்மினேட்டிங் தான். 2 வந்தாலும் டெர்மினேட்டிங் தான், 5 வந்தாலும் டெர்மினேட்டிங் தான், ரெண்டுமே கலந்து வந்தாலும் டெர்மினேட்டிங் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். therefore 21/15 இஸ் டெர்மினேட்டிங் அப்படின்னு எடுத்து எழுதிக்கங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 4 9/35 அப்படின்னு மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றணும். கிவனில் 4 9/35 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது எழுதிக்கங்க 35 × 4. 5 4s are 20, பேலன்ஸ் 2, 3 4s are 12, 12ஓட 2 ஆட் பண்ணோம்னா 14, 140 கிடைக்குது. இந்த 140ஓட இந்த 9 வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 149 பை இந்த டினாமினேட்டர் உள்ள நம்பர் எழுதிக்குவோம் 35ன்னு. அடுத்ததா ஈக்குவல் டு இந்த 149 அப்படியே போட்டுட்டு இந்த 35 வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை இந்த எல் ஃபார்மேட்டில் போடுங்க 35. இப்போது இதை வந்து 5 டேபிளில் பண்ணோம்னா 7 5s are 35. இந்த 7 டேபிளில் 1 டைம்ஸ். இப்போ நமக்கு 5ம் 7ம் கிடச்சிருக்கு. எழுதிக்கலாம் 5 × 7. இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 வரலாம், அடுத்தது 2 வரலாம், ஆனால் வேறு எந்த ப்ரைம் நம்பர்ஸும் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 7 வந்திருக்கு. அப்போது இது நான் டெர்மினேட்டிங். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 4 9/35 இஸ் நான் டெர்மினேட்டிங். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 219/2200. கிவனில் 219/2200 ஈக்குவல் டு இந்த 219 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்ததாக இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2200 இதை வந்து நான் 2 டேபிளால் பண்ணுறேன். 1 2s are 2, 1 2s are 2, இந்த 2 0 போட்டுக்கலாம். அடுத்ததா இதையும் 2 டேபிளால் பண்ணலாம். 5 2s are 10, அடுத்தது 1 இருக்கும், திரும்பவும் 5 2s are 10, அந்த 0 போட்டுக்கலாம். இப்போது 5 டேபிளால் இதை பண்ணலாம். 1 5s are 5, இதுவும் 1 5s are 5, இந்த 0வை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்ததா இதையும் 5 டேபிளாலேயே பண்ணலாம். 2 5s are 10, பேலன்ஸ் 1, இப்போவும் 2 5s are 10, 22 கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம 2 டேபிளால் பண்ணலாம். 1 2s are 2, 1 2s are 2, இப்போ 11, இதை 11 டேபிளால் 1 11s are 11, இப்படி 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். இதில் 2 எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3, அப்போ 2 power 3 இன்ட்டு 5 எத்தனை தடவை இருக்குது, 2 டைம்ஸ் 5 power 2 இன்ட்டு 11 1 டைம்ஸ் 11. இந்த டினாமினேட்டரில் 2 5 11 இந்த 3 நம்பர் இருக்குது. ஆனால் 2ம் 5ம் மட்டும்தான் இருக்கலாம், இல்லை 2 மட்டும் இருக்கலாம். அதனால இது நான் டெர்மினேட்டிங். எடுத்து எழுதிக்கங்க 219 2200 இஸ் நான் டெர்மினேட்டிங். ஓகே, நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த சம்மும் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸில் உள்ள சம்மும் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த சம்மை வந்து இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வழங்கும். ஓகேங்களா? என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.